ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரொட்டிங்க. ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. நான் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, வரமிளகா நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு மிளகா கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை. மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வெங்காயம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் ரொட்டிக்கு வெங்காயம் சேர்த்துன அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே சமயம் நல்லா அந்த வெங்காயம், இந்த மிளகாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விடுங்க. இப்போ சப்போஸ் கையில் மாவு ஒட்டுச்சு அப்படின்னா தண்ணி தொட்டு தொட்டு அப்படியே பரப்பி விடுங்க. இப்போ அதுக்கு எண்ணெய் சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குக் ஆகும் ஈவனாக. இப்போ நம்மளோட கோதுமை ரொட்டி ரெடி.